everyone, welcome to நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரேண்டம் vlog வீடியோ தான் பார்க்க போறேங்க. இந்த வீடியோ காலையில எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையில சமையல் வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சு கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன். சோள தோசை சோள பணியாரத்துக்காக மாவு ஆட்டி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டியாச்சு. எளிலேயே வச்சிட்டோம்னா நல்லா புளிச்சு வந்துடும். காலையில் எல்லா வேலைகளும் நேரமாக முடிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரோடு போக வேண்டிய வேலை வந்து இருக்குது. அதனாலேயே எல்லா வேலையும் நேரமாக முடிச்சுட்டு ஈரோடு வந்து கிளம்பிட்டேன். ஈரோடு நானும் என் தங்கச்சி 2 பேரும் தான் வந்தோம். என்னடா டெலிஃபோன் பவன் ஆஃபீஸை காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெலிஃபோன் பவன் ஆஃபீஸில் தான் வந்து வேலை. ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை வந்து இருக்குது. ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வர சொல்லியிருந்தாங்க. சரி அதை வந்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்தேன். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் வந்து நார்மலாக தான் வந்து போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அப்நார்மல் லைஃப் வந்து போச்சு நம்ம லைஃபே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக நார்மலுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அப்நார்மல் வந்து இருக்கங்காட்டி தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு. வீடியோஸ் வந்து போடுறதுக்குமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இல்லாமல் போச்சு. கொஞ்சம் பிஸியாகவும் இருந்தோம், அப்புறம் அப்செட்டாகவும் இருந்தோம். அதனால் கரெக்டாக வீடியோஸ் வந்து கொடுக்க முடியலை. என்ன அப்நார்மல் விஷயங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஹாரி வந்து இறந்துட்டான், அந்த இதுதான். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த அந்த டைமிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி வந்து உயிரோட தான் இருக்கான். இந்த வீடியோஸ்லையுமே நிறைய இடத்துல வந்து வருவான். எப்பவும் போல் நார்மலாக விளாக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் இறந்து ஒரு 2-3 நாளிலேயே வள்ளி கும்மி அரங்கேற்றோம், அப்புறம் காலேஜ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னாலையுமே கரெக்டாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியலை. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஹாரி இப்போ வந்து ஜாக் நல்லா இருக்கானா அப்படின்னலாம் கேட்டிருந்தீங்க. நல்லா இருக்கானுங்க, அவனையும் வீடியோவில் காட்டியிருக்க. வாங்க. பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் காட்டுக்கு போடுறதுக்காக விதையெல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. விதையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வீடியோ சாயந்தரம் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம ஹாரி உயிரோடு தான் இருக்கான். இந்த வீடியோ எடுத்தப்பெல்லாம் நல்லா தான் இருக்கான். குட்டி பாப்பா தான் ரொம்ப ரொம்ப இன்னுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவளை பார்க்கும் பொழுது தான் எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பாருங்கள், எப்படி தூக்கி அந்த நாய் கூட விளையாண்டுக்கிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ இதாக இருக்கிறா பாருங்கள். ஹாரிக்கிட்ட மட்டும் கிடையாது, ஜாக்குக்கிட்டையும் இப்படி தான் பண்ணுவா. அப்புறம் பூனைக்குட்டியும் அவள் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் பண்ணிகிட்டே இருப்பாள். நாய் பூனை எல்லாத்துக்கிட்டேயும். சன்சி எப்படி இருக்கிறாளோ அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக தான் வந்து பண்ணுவாள். நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம்னா வந்து எங்கள் மடியில் தான் படுப்பானுங்க. வெளியில் உட்காந்து எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருக்கோம்னா எங்கள் மடியில் தான் வந்து உட்காந்து படுத்துப்பானுங்க. அந்த மூலையில் போய் எப்படி பொட்டாட்டம் நிற்கிறான் பாருங்க. அப்படி இருந்த பையன்தான். இந்த வீடியோலாம் எடுக்கும் பொழுது லைவில் தான் இருக்கான். காட்டில் பின்னாடி விதை போடலாம் அப்படிங்கிறதுக்காக விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். விதையெல்லாம் எங்கள் ஊர் சைடில் போடுறோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தண்ணியில் வந்து ஊற வைக்கணும்பாங்க. தண்ணியில் ஊற வச்சோம்னா அது முளைப்புத்திறன் வந்து நல்லா இருக்கும். நம்ம போட்டதையும் டக்குன்னு முளைச்சி வரும். பீக்கங்காய், புடலங்காய், பாவக்காய் இந்த விதையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். இருந்த நிறைய விதைகள் வந்து வாங்கிட்டு வந்தேன். பின்னாடி காட்டு ஃபுல்லாக செடி வந்து காய்கறி விதைகள் வந்து போட்டு விடலாம் தென்னை மரத்துக்குள்ளையெல்லாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். சரி, அதை எல்லாத்தையும் ஊற வச்சிடலான்னு ஊற வச்சிட்ருக்கேன். நார்மல் தண்ணியிலையும் ஊற வைக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால், மோர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஊற்றி ஊற வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா முளைக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாலும் வந்து ஊற்றிருக்கோம் விதை வந்து நல்லா முளைச்சி வர்றதுக்காக. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா 2 பேத்துக்கும் ஸ்கூல் இருக்குது. ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து இருக்குது. சமையல் வேலை அப்படியே நான் வந்து செஞ்சுட்டே இருக்கேன். சோள தோசை நிறையா பேர் ட்ரை பண்ண, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. வீட்டில் ரெகுலராக இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டோம் கௌரி அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாத்து வீட்லேயுமே இட்லி தோசைங்கிறது ரெகுலராக செஞ்சுட்டே தான் இருப்போம். வெறும் வெள்ளை அரிசியை மட்டும், இந்த இட்லி அரிசியை மட்டும் போட்டு செய்யாமல் கொஞ்சம் சோளமெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தும் கூட. இந்த சோள தோசை நீங்கள் செய்யும் பொழுதே கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. அதுவும் வந்து போட்டுட்டு அந்த உளுந்தை கழிஞ்சு அந்த இதையெல்லாம் எடுக்காமல் அப்படியே நீங்கள் கூட அரைச்சி பார்க்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அதுவும் ட்ரை பண்ணேன். இப்போ இந்த சோள தோசை போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் இது போல் ரெசிபிஸ், ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து சொல்லுங்கள் கௌரின்னு சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு தோசை வீட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். செம்ம சூப்பராக வருது. நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய லாங் வீடியோவில் அந்த கொள்ளு தோசையும் வந்து நான் வந்து காமிக்கிறேன், எப்படி போடுறது அப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி ரெசிபிஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெண்டங்காய் புளிக்குழம்பு, ரசம், பீக்கங்காய் பொரியல், சோள தோசை சுட்டுட்ருக்கேன்.
சோள தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி எல்லாம் கூட ஒரு மாதிரி காக்கிற மாதிரி இருக்கும். ப்ளைனாக நார்மலாக பச்சை மிளகா போட்டு அந்த தேங்காய் சட்னி செய்வோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டிங்கன்னா அதுவே செம்ம சூப்பராக இருக்கும். பால் காய வச்சுட்டேன். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா விதையெல்லாம் ஊற வச்சுட்டோம் இல்லைங்களா, அதெல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இனிமே தான் போய் வந்து பார்த்திங்கன்னா விதையெல்லாம் வந்து முளைக்க போடணும். அந்த ப்ராசஸ் இனிமேல் தான் செய்யணும். சோள தோசையுமே இந்த மாவில் நல்லாயிருக்கும், பணியாரமே நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தோசை ஊற்றுறேன். பாப்பா 2 பேரும் இந்த தோசை ஊற்றினோம்னா டிஃபன் பாக்ஸ்க்கும் சேர்ந்து இதுதான் வேணும்னு கேட்பாங்க. சட்னி மட்டும் மதியானத்துக்கு கொடுத்து விட்டா கெட்டு போயிடும் இல்லைங்களா, அதனால் நார்மல் குழம்பு கூடையை வச்சு கொடுத்துருவேன். அவங்களும் லைக் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பாருங்கள், கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டி வரல பாருங்கள். ஒயிட் ரைஸில் செஞ்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒட்டி வரும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியே வராது, நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ அடுத்த நாள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளிகும்மி அரங்கேற்றம் பண்ணணும் இல்லைங்களா, அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரி வந்து இறந்தான். அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணாமல் விட்டாச்சு, எடிட் பண்ணாமல் விட்டாச்சு. வள்ளிகும்மி வந்து அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாத்து வீட்லேயுமே வந்து ஆடுறவங்க வீட்டில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாமே முளைப்பேரி வந்து போடலான்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒட்டுக்காக சேர்ந்து ஒரே இடத்துல நாங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலையே முளைப்பேரி வந்து போட்டாச்சு. போட்டு பிள்ளையார் கோயிலில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டோம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ப்ராப்பராக வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சன்சி 2 பேருமே வந்து வள்ளிகும்மி வந்து சேர்ந்துருந்தோம் இல்லைங்களா, அதனால் 2 பேர்த்துக்குமே வந்து 2 முளைப்பேரி வந்து போட்டிருந்தோம். அங்கே பெரிய வித்திலையம் பிள்ளையார் கோயிலிருந்து எடுத்துகிட்டு இங்கே எங்கள் ஊருக்கு சின்ன வித்திலையம் வந்து கொண்டாந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம்னா கொஞ்சம் பிஸியும் கூட, பேக்கிங் வேலை பார்க்கணும், பிஸ்னஸை பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் செய்ய முடியாது. அதனால் ஹஸ்பண்டோட அத்தை வீடு இங்கே தான் இருக்குது. அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறுப்பாக காலையில் இலை வெயிலில் வெளியில் எடுத்து வைக்கவும், மறுபடியும் உள்ளே எடுத்து வைக்கவும், அதுக்கு கரெக்டாக தண்ணி தெளிக்கவும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வளர்த்தி கொடுத்துருவாங்க. சன்சி தான் இந்த ஐடியா கொடுத்தா. ஆஹா, நம்ம கொண்டு போய் சரியாக பார்த்துப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. சன்சி தான் அம்மாயிட்ட கொடுத்துட்டோம்னா அம்மாயி சூப்பராக வளர்த்திடுவாங்கன்னு ஐடியா கொடுத்தா. சரி, ஓகே, அம்மாயி வீட்டுக்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாயி வீட்டுக்கே வந்து கொண்டு வந்தாச்சு. அங்கேருந்து கொண்டு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு முறை தண்ணி வந்து தெளிச்சு விடுங்க 2 பேரும், அதுக்கப்புறம் அம்மாயி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இது உன்னோடது இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. அப்புறம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட அத்தை. நிறைய பேர் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் அவங்களும் வந்து இப்படி தான் கண்ணு தொளிக்கணும் அப்படின்னு வந்து தொளிச்சு காமிச்சாங்க. இதில் முளைப்பேரி வந்து போடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நவதானியம் 9 வகையான தானியங்கள் வந்து சேர்ந்து போடணும். அதில் ஒன்று அந்தந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முளைக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீசன் இல்லை அப்படின்னா முளைக்காத போயிடும். அதனால் எல்லாமே ப்ராப்பராக முளைச்சி வர்றதுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாச்சி பயிறு அந்த மாதிரி எது சீக்கிரம் முளைச்சி வருதோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. அதே போல் தான் போட்டாச்சு. ஹஸ்பண்டோட அத்தை வீட்டில் அவங்க கொண்டுட்டு போய் முளைப்பேரி எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு வந்தாச்சு. விதையெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் முளைக்கிறதுக்கு போடணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விதைகள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு விடணும். இது வந்து ஜேசிபி நேற்று வந்து பறைச்சிது இல்லைங்களா, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம காட்டிலேருந்து பறைச்சி பைப்லைன் போட்டோம். அது பைப்லைன் போடும் பொழுது இந்த வாழை மரத்தை வந்து சாய்ச்சி விட்டுருச்சு. சரி, பூ மட்டுமாவது ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தாச்சு. விதையை ஊற வச்சு ஒரு நாள் தான் விடணும். நாங்கள் நைட்டு ஊற வச்சா காலையில் போட்டுடலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் விட்டுட்டோம். கொஞ்சம் பிஸியாக இருந்தங்காட்டி விட்டாச்சு. சரி, இப்போ வந்து தண்ணி வந்து போட்டு விதை போட்டுடலான்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். விதை போடும்போது கூட பாருங்கள் எங்ககிட்ட தான் நின்றுருக்கான். நாங்கள் அப்போவெல்லாம் வந்து கவனிக்கல அவன் எங்ககிட்ட தான் நிற்கிறானா. நார்மலாக எப்பவும் போல தானே லைஃப் போயிட்டுருக்கு. திடீர்னு இந்த வீடியோ எடுக்கும் பொழுது இருந்தான், வீடியோ எடிட் பண்ணும் பொழுது இப்படி இறந்துருவாங்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. எடிட் பண்ணும் பொழுதே இதாக தான் இருக்குது. என்கிட்ட தான் என்கிட்ட தான் ஓடியாந்துருக்கிறான். பார்த்தாவே தெரியுது எப்படி இருந்திருக்கிறான் பாருங்கள். என் கூடையே இப்படியே தான் இருப்பானுங்க 2 பேருமே. ஜாக் ஆகட்டும், ஹாரி ஆகட்டும். நாங்கள் வீட்டில் இப்போ நானும் ஹஸ்பண்டும் எங்கேயாவது போகிறோம், அந்தட்டம் போகிறோம், இந்தட்டம் சாலைக்கு போகிறோம், இந்தட்ட பின்னாடி காட்டுக்கு வர்றோம், ஹஸ்பண்ட் போகிறாங்கன்னா பிள்ளைங்க 2 பேரும் எப்படி ஓடியருவாளுங்களோ அதே மாதிரி தான் அவனுங்க 2 பேரும் எங்கள் கூடையே தான் ஓடியருவானுங்க, கூடையே தான் இருப்பானுங்க. ஆனால் இந்த வீடியோலையாவது அவனை பார்க்குறமே அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அந்தளவுக்கு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. முட்டையை கொடுத்துருக்கலாம், முட்டையோட வெள்ளைக்கருவை கொடுத்துருந்தா அந்த பாயசம் வந்து போயிடும் நிறையா வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் அப்போதைக்கு அது வந்து எதுவுமே தெரியலை.
வெஸ்தை வெளியே கொண்டு வரணும்னு தான் வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக தண்ணியை விட்டு கொண்டு வந்தோம். ஜாக் வந்து அந்த சாப்பிட்ட உடனே வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ஹாரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே நாங்கள் பார்க்கல, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. ஜாக் பாருங்கள், ஜாக் கூடயே சுற்றுறான் பாருங்கள். அது ஜாக் இங்கே இருக்கான், ஹாரி அங்கே இருக்கான், தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஹாரி அந்த இடத்துல அந்த சின்ன தென்னை மரத்துக்கிட்ட சுற்றுறான். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவனை நாங்கள் புதைச்சும் வச்சோம். அதே இடத்துக்கு தான் இந்த பையன் இப்போ சுற்றிட்டு இருக்கான். இந்த வீடியோ எடிட் பண்ணும்பொழுது தான் நானே பார்க்குறேன். சரி, ஓகே, நான் நார்மலாக வீடியோ பார்க்கலாம். நாங்கள் விதையெல்லாம் விதைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்துட்டோம். நிறையா டைப்பான விதைகள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். மிளகா, பூசணி, அது இதுன்னு நிறையா கீரை, நிறையா எல்லாமே சரி வாங்கிட்டு வந்து போடுவோம். கொஞ்சம் இனி வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து ஆடி காத்தெடுக்க ஆரம்பிச்சதுன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க. சரி, கொஞ்சம் விதைச்சி விட்டோம்னா இப்போ விலைவாசி ரேட்டுமே அதிகமாக இருக்குது. நம்மளும் கொஞ்சம் ஆர்கானிக்கான காய்கள் வந்து சாப்பிடலாம், காய்கறிகள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு நடுவில் அப்புறம் அந்த நீரோடி மாதிரி பாத்தி வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அங்கே எல்லாமே நட்டு விடலான்னு நட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம். சன்சியை விட குட்டி பாப்பாவுக்கு தான் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. இந்த விதையெல்லாம் ஊன்றது, இந்த காட்டு வேலை செய்கிறது, இதெல்லாமே அவளுக்கு தான் செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. கரெக்டாக விதையை வந்து கையில் கொடுத்துட்டேன். ஒரு விதையை எடுத்து இப்படி வச்சு ஊனிவிடு சாமி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். கரெக்டாக ஊனிக்கிட்டு இருக்கா பாருங்கள். இந்த வீடியோ ஒரு 4-5 நாள் கழித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா வளர்ந்து வந்திருக்குது பாருங்கள். இது வந்து நூல் கட்டுற அளவுக்கு வந்துருச்சு கண்ணு, வந்து நூல் கட்டி விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நூல் கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்தேன். காலையில் அந்த இலை வெயில் எடுத்து வெளியில் வைக்கிறது, மறுபடியும் கொண்டு வந்து அதை உள்ளே வைக்கிறது, அதுக்கு கரெக்டான நேரத்தில் 3 நேரத்தில் தண்ணி தெளிக்கிறது அப்படின்னு பயங்கர ப்ராப்பராக வளர்த்திட்டு இருக்காங்க. சத்தியமாக நாங்கள்லாம் கொண்டு போயிருந்தோம்னா இந்தளவுக்கு வளர்த்திருப்போமான்னு தெரியாது. அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தங்காட்டி தான் இவ்வளோ சூப்பராக வந்து வளர்ந்து வந்திருக்கு. நூல் கட்டுக்கண்ணுன்னு சொன்னாங்க. நான் என்னத்தை கட்டுறேன், நீங்கள் தானே வளர்த்துனீங்க, நீங்களே நூல் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகேன்ட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து நூல் கட்டி விட்டுட்ருக்காங்க. 2 பேர்த்தோட முளைப்பாரியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துருச்சு. முளைப்பாரிக்கு நூலெல்லாம் கட்டி விட்டுட்டு அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கும்மி லாஸ்ட் டே ப்ராக்டிஸ் வந்து இருந்தது, அதுக்கும் போயிடலான்ட்டு கிளம்பி வந்தாச்சு. லாஸ்ட் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காவடி ஆட்டமெல்லாம் ஆடி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் செஞ்சோம். அப்படியே வீடியோ லைவாக விடுறேன் பாருங்கள். நாம் சிங்காரமாய் கிழங்கெடுத்து வருவோமாடா அண்ணா. யார் தன்னை நன்னே நானே நன்னே நானே நன்னே தனம் தானே நன்னே அப்படி தனம் தானே நன்னே நானே நன்னே நாட வள்ளி கூலி தண்ணிலே மானு வந்து புள்ளி மானு வந்து அந்த மகாதேவன் தன் அருளால் பெண் குழந்தை ஆக வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி ஒரு படிப்படியா பெரியவளாகி அந்த பூ புனித வரும் இல்லைங்களா, ஒரு சீர் வரும் இல்லையா, அந்த சீர் வரைக்கும் எப்படி அந்த பாட்டு வருதுன்னு பாட்டு அடுத்த பாட்டு குழந்தை எடுத்தாச்சு, பேர் வச்சாச்சு, அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் வளருது, அந்த பொண்ணுக்கு சீர் பண்றாங்க. அதுக்கு உண்டான பாட்டு இந்த பாட்டு. தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 ஜெயா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 செய்யார் நீராட்டி ஏது வெட்டி நேர்வி கோதி தீட்டி மைதீட்டும் பாங்கி மாறே பார் 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 செய்யார் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 செய்யார் தாளாட்டும் கைகளுக்கு தங்க வளையல் தான் தரித்து நேரிட்டு பொட்டுமிட்டு நேர் 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 நன்னே நானே நன்னா தன்னே தானே நானே நன்னா தானே நானே நன்னா தன்னே தனே நானே நன்னா ஒரே தன்னே நானே நன்னா தன்னே தானே நானே நன்னா தானே நானே நன்னா தன்னே தனே நானே நன்னா செய்யர் பட்சிகளாம் அந்த பறவைகளாம் பறவைகளாம் சொல்லு வந்து வந்து இங்கே விழுகுதம்மா செய்யர் தன்னே நன்னே நானே நன்னா தினம் தைதை நானே நன்னா சொல்லம்மா சொல்லு தானே நன்னே நானே நன்னா. என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்களுக்கு கூட பெண்களும் போய் காவல் செய்யறாங்க. இந்த வந்து நரி நாய்கள் இருக்கும், கரடி இருக்கும், சரிங்களா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் புலி வாழ்கின்ற அடர்ந்தவன காடு. அப்ப அந்த காட்டுக்குள்ள காவல் செஞ்சுட்டு இருக்கிறப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா பரணமைச்சு இந்த படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா கும்கி படத்துல பந்தல் நட்டு அந்த பந்தல் மேல நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாதுகாப்புக்காக பரணமைக்கிறாங்க. பரண பந்தல் அமைச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த வள்ளியோட தோழிகள் எல்லாத்தையும் நிக்க வச்சு
இங்கிருந்து காவல் செய்யுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பறன் அமைக்கிறதுக்கு உண்டான பாட்டு இப்போ வர பாட்டு சரிங்க. சைசார் தன்னே நானே நன்னா தானம் தானே நன்னே நன்னா தானம் தானே நானே நன்னா தானம் தானே நன்னே நன்னா சைசார் தன்னே நானே நன்னா தானம் தானே நன்னே நன்னா தானம் தானே நானே நன்னா தானம் தானே நன்னே நன்னா அட செம்பவளக்கால் நாட்டி அங்கு விளைந்ததம்மா வளையல் பூட்டி அந்த பிரம்மனுக்கோ கோடி நீரவி அங்கே மேரத்ன கோடி வரவி நன்னே நானே நன்னா தானம் தானே நன்னே நன்னா தானம் தானே நானே நன்னா தானம் தானே நன்னே நன்னா சின்ன சின்ன கல் பொறுக்கி அங்கு சிங்காரமாய் காவல் செய்ய ஆட வள்ளி மாறே வளையல் பிறந்தம் அங்கு வளையல் சத்தம் கலகலங்க தானம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நன்னா அப்படி தன்னே நன்னா தாம் செய்ய மூன்றாம் பாடி கடந்து நின்று அந்த முருகருக்கு அரோகரா என்று இந்த முத்தான கோயிலிலே எத்தனையோ கோடி சனம் பாரு வள்ளி கேளு தாம் செய்ய நன்னே நன்னே நானே நன்னே நன்னா தானம் தானே நானே நன்னே நன்னா தானம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நன்னா அப்படி தன்னே நன்னா தாம் செய்ய அழகில் சிறந்த சுப்பிரமணியனை பார்த்து அவர் ஆனந்தம் கொண்ட மொட்டை அண்டியை வேண்டி அவரை கல்யாணம் செய்வதினால் என்ன கூரை நேர்ந்திடுமோ வள்ளி வனக்குரத்தி நன்னே நன்னே நானே நன்னே நன்னா தானம் தானே நானே நன்னே நானே நானே நன்னே நன்னா அப்படி நன்னே நன்னா அண்ணாம் தானே நானே நன்னே நானே நன்னாம் தன்னே நானே நன்னாம் செய்யார் தன்னண்ணாம் தன்னே நன்னாம் ஓ நன்னாம் தானே நானே நன்னே நானே நன்னாம் தன்னே நானே நன்னா ஆட தேடி வந்தேன் வேடுவ பெண்ணே என் மானை தேடி தத்தரித்து வாடுறேன் கண்ணே நானும் வாடுறேன் கண்ணே செய்யார் தன்னண்ணாம் தன்னே நானே ஓ நன்னாம் தானே நானே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா ஆடமோடி நீயும் செய்யப்பாடுமோ நீ பேசிவிட்டால் வாயில் உள்ள முத்துக்காணி சிந்தி விடுமோ ஆட சிந்தி விடுமோ வள்ளிக்கும்மி ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, இத்தனை ரெசிபிஸ் வந்து செய்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு கமெண்ட் அவங்களே பண்ணியிருந்தாங்க. 6 மணிக்கெல்லாம் சொல்லக்கூடாது கௌரி, 6 மணிக்கு எந்திரிக்கிறதே லேட்டு தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உண்மைதானுங்க. ஆனால் இப்போ தான் 6 மணிக்கு வந்து எந்திரிக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு தான் எந்திரிப்பேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக நம்ம உடம்பு அசைக்காமல் அப்படியே ஜாலியாக இருந்தாச்சு. திடீர்னு வள்ளிக்கும்மிக்கு போனோம். ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டு வருவோம். வரும் பொழுதே அவ்வளோ சலுப்பாக இருக்கும். சாப்பிட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு அங்கே போய் ஆட முடியாது. சாப்பிட்டு போயிட்டா அங்கே போய் நல்லா ஆட முடியாது. சாப்பிடாம போனோம்னா பசிக்க ஆரம்பிக்கும். ஓகே, வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாங்கிற வெறியில் தான் வருவோம். வந்து சாப்பாட்டை போடுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டு அதை ஒரு தோசையை எடுத்து சாப்பாட்டை சாப்பிட்றதுக்குள்ளேயே சலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். தூங்கிடுவோம். ஸோ அங்கே 3 மணி நேரம் ஆடிட்டு வந்துட்டு தூங்கினா வந்து பார்த்திங்கன்னா 7-7:30க்கு தான் எந்திரிக்கிறது. நல்ல வேளை வள்ளிக்கும்மி போன டைமிங்கில் ஸ்கூல் வந்து லீவு, அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15-20 நாள்லேயே கும்மி அரங்கேற்றம் வந்து வச்சுட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ தான் அந்த பழைய ரொட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு 7:30க்கு எந்திரிச்சது 7, 6:30, 6 அப்படின்னு வந்திருக்கோம். இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக எழுந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் உண்மையான விஷயமே.
இன்னொரு 2 நாளையில் வள்ளிகும்மி வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் வந்து செய்ய போகிறோம். அரங்கேற்றத்தப்ப கண்டிப்பாக எல்லாரும் மருதாணி வந்து வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. சரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் மருதாணி வச்சோம்னா பெட்ஷீட் தலைவாணி எல்லாம் அப்பி எல்லாமே அசிங்கம் பண்ணிடுவோம். அதனால் பகல்லையே மருதாணி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக 2 கைக்கு வச்சுக்கிட்டேன். அப்புறம் மணி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வச்சு விட்டா, குட்டி பாப்பா நான் எனக்கெல்லாம் யாரும் வச்சுடக்கூடாது நானே தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு எடுத்து அப்புன்னு அப்பிக்கிட்டு இருக்கா. நாங்கள் பார்த்து நீவி வச்சோம். நாங்கள் வச்சதும் அவள் அப்பி வச்சதும் ஒரே மாதிரியே தான் இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2 கைக்கும் மருதாணி வச்சாச்சு. இப்போ மருதாணி வச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரி வந்து இறந்துட்டான். அந்த ஒரு டைமிங்கில் தான், அந்த ஒரு 2-3 நாள் அவனுங்களை பற்றி வீடியோ எடுத்துமே. அதுக்கப்புறம் வீடியோ வந்து எடுக்கலை. இந்த வீடியோ எடுக்கும் பொழுது ஹாரி வந்து இறந்துட்டான். ஜாக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து சாப்பிட்ருந்தான் இல்லைங்களா, அதுலேருந்து நல்லாகி வந்துட்டான். மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ. ஜாக்குக்கு வந்து இந்த மருந்து சாப்பிட்டதுனால கொஞ்சம் வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும். அதனால் ஐஸ் வந்து வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீமாவோ இந்த ஐஸாவோ வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 10 பேக் வாங்கியாந்து வச்சு காலையில் மதியம் நைட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தோம். கீழே போடாதீங்க தட்டில் போடுங்கன்னு சொல்லுவீங்க. தட்டில் போட்டு பார்த்தோம். போட்டோம்னா அவன் என்ன பண்ணுறான், வாயில் எடுத்துக்கிட்டு வந்து இந்தட்டு வச்சு கீழே வச்சே தான் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படியே போட்டுக்கலாம், காரையில் போட்டுக்கலாம், மண்ணில் போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக காரையிலேயே வந்து போட்டுடுறோம். இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு 15-20 நாள் கிட்டேயே ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜாக் நல்லாவே மாறிட்டான், உடம்பும் நல்லா ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே இருக்கானுங்க. மறுபடியும் போன் வருது.
செங்கருப்பன் விளையும் எங்க பூமி எங்களுக்கு காளிங்கராயன் சாமி. நஞ்சையும் புஞ்சையும் கொங்கு நாட்டு மக்கள் யாவருக்கும் சோறு போட்ட சாமி இது காளிங்கராயன் பூமி. நாடங்கம்பு முட்டக்கம்பு நல்ல வெள்ளைச்சோளம் உண்ட விளைஞ்ச பூமி இது. நாட்டு மாடு கட்டி போரடிக்க தங்க சம்பலில் விளைய வச்சா பாரு மயில இது காளிங்கராயன் பூமி இத கையெடுத்து கும்பிடட சாமி. இது காளிங்கராயன் பூமி இத கையெடுத்து கும்பிடட சாமி. இந்த வீடியோ வள்ளிகும்மி அரங்கேற்றத்துக்கு காலையில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அக்காவும் அக்கா பொண்ணும் வந்திருந்தாங்க. குட்டீஸ்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவு. எனக்கு அது செம்மையான ஹாப்பியாக இருந்தது. லீவ் இல்லைனாலும் லீவ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு, லீவ் போட சொல்லிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருந்தேன். பிள்ளைங்களுமே எல்லாருமே வேலைக்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சனிக்கிழமைனா ஒரு சமோசா வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிடுவோம். அந்த சமோசா தாத்தா இப்போ வர்றதே கிடையாது ரீசன்ட் டேஸில். அதனால் பிள்ளைங்களும் பொக்குன்னு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே சனிக்கிழமைனா ஏதாவது ஒன்று வீட்லேயே ஏதாவது ஒரு ரெசிபி பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி போட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்தோம். எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே பேக்கிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருந்தோம்னா சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு அரங்கேற்றம் ஆரம்பித்தாங்கன்னா எப்படியும் நைட்டு 1-2 மணி வரைக்கும் ஆகும். அதனால் நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலான்னு பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலையை சொல்லிவிட்டு நானும் வந்து லைட்டாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டேன். வள்ளிகும்மி அங்கே ஆட போகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் திடீர்னு சொன்னாங்க, சுகஸ்திக்கு வந்து வள்ளி வேஷம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வீட்டில் இருந்த காஸ்டியூமையே வச்சு ரெடி பண்ணியாச்சு. அவளுமே நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும். என் அக்கா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விட்டு சன்சிக்கும் எனக்கு 2 பேர், சன்சிக்கு தான் ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு மட்டும் தேய்ச்சி விட்றேன், எனக்கு தேய்ச்சி விட மாட்டியா அப்படின்னு கேட்டேன். சரி வா உனக்கும் தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விட்டா. நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு அப்பி இருந்துட்டு ஒரு 3 மணிக்கட்ட ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போனால் முடி வந்து பறக்காது, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தேய்ச்சி விடுறா. எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விடுறதெல்லாம் என் அம்மா, என்னோட சித்தி, அப்புறம் என் அக்கா, இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து செய்வாங்க. எனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணி போய் உட்காந்துப்பேன். எல்லாரும் செஞ்சு விடுவாங்க. அவளுமே வந்துட்டு ரொம்ப நேரம் ஹேரியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தா. சரி ஓகே, அப்புறம் அது நடந்துருச்சு. இப்போ ஒரு வாரம் ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. போய் நீங்கள் நல்லா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டா. வள்ளிகும்மிக்கு போயிட்டு இருந்த அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்றதே லேட் ஆகுது. நைட்டு நல்லா சாப்பிட முடிய மாட்டேங்குது. நைட் சாப்பாடும் சாப்பிட முடியல, காலையில் நேரமாக எழுந்திரிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்தது. அப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மணி நேரம் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. நல்லா இருந்தது. அதுக்கு பழக்கமாகி வந்தப்போ டக்குன்னு வள்ளிகும்மி முடிஞ்சிருச்சு. இப்போல்லாம் என்ன மாதிரி ஐயோ வள்ளிகும்மி முடிஞ்சிருச்சா, வீட்டில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமிங்க்கு போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு சரி ஓகே இப்போ வழி இல்லை, இப்படி தானே இருந்தாகணும். காதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்லக்காது குத்துணும் இல்லையா, அது வந்து லைட்டாக புண்ணு மாதிரி ஆயிடுச்சு. சீமெண்ணெய் வைக்க சொன்னாங்க, அப்பப்போ வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கரெக்டாக அக்கா எண்ணெய் வச்சு விட்டுட்டு இருந்தா அதில் போய் மாட்டிக்கிச்சு. ஐயோ வலிக்குதுடி அப்படின்னு கற்றுனேன். சரி இரு அப்படியே தேய்ச்சி விட்றேன்னு தேய்ச்சி விட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து இப்போ தானே சன்சி சுகஸ்தியும் போக ஆரம்பித்தாங்க. ஸ்கூல் போனதோட எஃபெக்ட் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா பேனை கொண்டாந்து விட ஆரம்பிச்சிட்டாளுங்க 2 பேருமே. தலையெல்லாம் நல்லா கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் எங்கள் அக்காட்ட சொன்னேன், பேன் வேற கடிக்குதுடி, கொண்டாந்து விட்டுட்டாளுகளாட்டிருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி இரு அப்படியே நானே சீவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேனும் வந்து சீவி விட்டா. அப்பா அப்படியே ஸ்கூல் போக அந்த ஒரு 2 மாதம் லீவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பேனெல்லாம் கிடையாது. ஸ்கூல் போனதையும் எங்கேருந்து தான் வருது எப்படி தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க 2 பேரும் பேனை பிடிச்சிக்கிட்டு வரது இல்லாத எனக்கும் பிடிச்சி வந்து விட்டுறாளுங்க. வேப்பலையை பூசுறது, மிளகு அரைச்சி பூசுறதுன்னு எல்லா வைத்தியமும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். குறையுது. பட் இருந்தாலும் நியரஸ்ட் இருக்கவங்க பேனோடு இருந்ததுன்னா அது வந்து பக்கத்தில் வரத்தானே செய்யுது. ஒன்றுமே செய்ய முடியலை. சரி ஓகே அப்படியே இருந்து போன்ட்டு அக்கா வந்து பார்த்திங்கன்னா பேனெல்லாம் சீவி விட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு எல்லா வேலையும் செஞ்சு விட்டுட்டா. நானும் கொஞ்ச நேரம் போய் ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா படுத்து தூங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் படுத்து தூங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களும் என்னென்ன செய்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிராஸ் செக் வந்து பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்துடுவேன் எப்போவுமே. அந்த சைடில் எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அனுப்ப வேண்டிய பார்சல், அதாவது இன்றைக்கி எடுக்க வேண்டிய பார்சல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து அதை பொட்டியாக போட்டு வச்சுக்கிறீங்களா, அது வந்து அட்வான்ஸ்டாக பேக் பண்ணி ஃப்ரம் அட்ரஸ் ஒட்டி வச்சுருவோம். டூ அட்ரஸ் வந்ததையும் ஆர்டர் வந்து கொடுத்ததையும் வந்து பார்த்திங்கன்னா உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஒட்டி அனுப்பிச்சி விட்டுருவோம். அது போல் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நைட்டு வள்ளிக்கும்மி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டு போனால் நல்லா ஆட முடியாது இல்லையா, அதனால் ரொம்ப லைட்டாக தான் வந்து சாப்பிட போகிறோம். நான் வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். சாப்பிட்டு போனால் அங்கே நல்லா ஆட முடியாது, நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அங்கே போயும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடி அந்த பிரேக்ல எல்லாம் வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸு அது எல்லாமே கொடுக்குறாங்க, ஜூஸு எல்லாமே கொடுக்குறாங்க. நான் வந்து டீ காஃபி எல்லாம் குடிக்கவே மாட்டேன், ஜூஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லைக் பண்ணி குடிக்க மாட்டேன். அதனால் வந்து சரி எனக்கு இங்கிருந்தே ரெடி பண்ணிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு உர ஊற்றி வச்சுருக்கேன். பாலை வந்து நல்லா அடித்து மோராக உப்பு போட்டு கரைச்சி கொண்டு போயிட்டோம்னா அந்த பிரேக்கில் வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே பிஸ்கட் வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் பிஸ்கட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. சரி நிலக்கடலையே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு அதை வந்து கொண்டுட்டு போயிட்டோம்னா பசியும் நல்லா கட்டும், ரொம்ப ஹெவியாகவும் நமக்கு வந்து இருக்காது. அது இல்லாத நல்லா சாப்பிட்ட மாதிரி ப்ரோட்டீன் சத்தாகவும் இருக்கும். அதனால் நிலக்கடலை வேக வச்சு எடுத்துக்கலான்னு அதுவும் வந்து செஞ்சுக்கிட்டேன். அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை வந்து இருக்குது, அவங்களால வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வள்ளிக்கும்மி அப்போ வர முடியாது. அதனால் சரி இப்போவே வந்து பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்பாவும் கிளம்புறேன்னாங்க. சரி அவங்களையும் கிளப்பி விட்டுட்டு நாமளும் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யலான்னு செய்கிறதுக்கு வந்துட்டேன். பச்சை நிலக்கடலையை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையாக ரெடி ஆகிடும். அது கூட பச்சை மிளகா, மல்லித்தலை, கேரட்டு அது எல்லாம் போட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்றனாலும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதைத்தான் வந்து நாங்கள் கொண்டுட்டு போய் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டோம். ஒரு வழியாக 1.5 மாதமாக கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான பலன் வள்ளிக்கும்மியான அரங்கேற்றத்துக்கு நானும் சன்சி 2 பேர் ரெடி ஆகிட்டோம். சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா வள்ளியாக ஆக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா. ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவருமே ரெடி ஆகிட்டாரு. வள்ளிக்கும்மி வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்கலினா கீழே நம்ம நிலாக்குட்டி சேனல் டைட்டிலுக்கும் கீழே இருக்கிற அந்த லிங்க்கில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.